நீங்க வேணுங்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில கிடைக்காது. நீங்க எந்த உணர்வுல அதிகமா இருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். உங்களோட டெய்லி எமோஷன்ஸை நீங்களே நோட் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஃபியர் ஆர் டவுட் இந்த உணர்வுல இருக்கீங்களா? இல்ல பீஸ், கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் இந்த மாதிரி உணர்வுகளோட இருக்கீங்களா? நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்களுடைய எந்த ஃபீலிங் டாமினண்டா இருக்கோ அதுதான் உங்களுடைய டிஃபால்ட்டான ஸ்டேட்டாவே மாறிடும். இந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி கொடுக்கும். ஸோ உங்களுடைய டாமினண்டான ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அதிகம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்கு அமையும். இதுவே உங்களுடைய டாமினண்டான ஃபீலிங் பீஸா இருந்தா அமைதிக்குண்டான எல்லா சுச்சுவேஷன்ஸும் உங்க வாழ்க்கையில அமையும். ஸோ தாட் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறது இல்ல. நீங்க எந்த உணர்வுல உங்க வாழ்க்கையில டெய்லி அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ரியாலிட்டியில அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ இருக்கிற டாமினன்ட் ஃபீலிங் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்.